ஹலோ க்ளவுன்ஸ், ஒரு வழியாக கோட் படம் பார்த்தாச்சு. இனிமே சத்தியமாக கூடாதுடா. ஆனால் இந்த படத்தை பார்க்குறக்குள்ள எவ்வளோ போராட்டம்டா. ஏன்னா வரது ஏதோ ஒரு 2 படம் தான் தளபதி நடிக்க போகிறாரு. அது ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டு இல்லாமல் ஸ்பெஷல் ஷோ போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அது 9 மணிக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் 4 மணிக்கு பார்த்தே ஆகணுன்ட்டு இங்கே போராட்டி என்னடா, நாங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போய் பார்ப்போம்டா படத்தை. இந்த கோட்டு படத்தை பார்க்க போறீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றுனா எதையும் பார்க்காம போகிறது. அதாவது எந்த ஒரு ஸ்பாய்லரையுமே நீங்கள் தெரிஞ்சுக்காமல் போகிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் அப்படி இருக்க முடிய மாட்டேது. ஆனால் எந்த பக்கம் திரும்பினாலுமே ஸ்பாய்லர் பண்ணிட்டு இருக்கானுங்க. நார்மலாக ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, ஷார்ட்ஸ் பார்த்தாலும் சரி, முக்கியமான சீன்ஸ்லாம் எடுத்து அதில் போட்டு ட்ரெண்டிங்கில் விட்டுட்டு இருக்கானுங்க. முடியல எப்பட்றா அப்புறம் நீங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் ஷோவில் போட்டு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டா போதுமா? அதுக்கப்புறம் வர நாங்களாம் பார்க்க வேணாமா? நாங்களும் மனுஷன் தானையா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அதனால எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கணும். ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. இந்த கோட் படத்தில் தளபதி வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்காரு. He is a goat of sats. அவர் ஒரு மிஷனுக்காக போய் அங்கே ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அந்த ப்ராப்ளமில் வில்லன் எடுக்கிற ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த படம். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் வந்த பல ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோரி தான். ரிவெஞ்ச் ஸ்டோரி இந்த மாதிரி தான் இருக்கிறது. எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. பட் ஆனால் இதில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே, நமக்கு காட்டின ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. சீன் பை சீன் நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸாகவும் நிறைய ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த படம் நல்லா இருக்குது. காந்தியே வேஷம் போட்டு பார்க்க. நார்மலாக வெங்கட் பிரபு படத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்க மாதிரி வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அவரோட படத்தில் வந்து மற்ற மூவியோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. மற்ற ஹீரோவோட டைலாக் இவரும் பேசுவார். இனிமே சத்தியமாக கூடாதுடா. இந்த மாதிரி நல்லா ஃபன் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி படம் சூப்பராக இருக்குது. படத்தில் நிறைய இடத்துல வெங்கட் பிரபு காமெடி வச்சிருக்கிறாரு. சீரியஸான இடத்துல கூட காமெடி வச்சிருக்காரு. அது நல்லா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. மருதமலை மாமணியே முருகையா. இந்த படத்தை வெங்கட் பிரபு வந்துட்டு நார்மலாக ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறப்ப வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ், எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குனா அது கண்டிப்பாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா ரொம்ப போட்டு யோசிக்காமல் இங்கிருந்து அது அங்கிருந்து இங்கே கனெக்ட் ஆகும். இது இப்படி இங்கே இப்படி ஒரு சிம்பிள் குறி வச்சுருக்கேன், இங்கே ஒரு குறியீடு வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த ஒரு இதெல்லாம் ஜாலியாக அப்படி உட்காந்து நீங்கள் படத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. கமர்ஷியல் மூவியாக இருக்குன்னா, கமர்ஷியல் மூவினா எப்படின்னா கொஞ்ச நேரம் போகும், அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் இருக்கும், அடுத்த செகண்ட் ஒரு சாங்கு, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதான் கமர்ஷியலாக. பட் இது அப்போ ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிட்டாங்க. இப்போவும் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஃபைட் வரும், டக்குன்னு ஒரு சாங்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, படம் நல்லா இருந்தனால மன்னிச்சு விட்டுறலாம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? சாங்ஸு ஃபஸ்ட்டு சாங்காக ரிலீஸ் பண்ணுறப்ப கேட்குறப்பே அது கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் தேட்டரில் பார்க்குறப்ப ஒரு 2 சாங்கு சரி ஓகே, அந்த தேட்டர் எஃபெக்ட்டுக்கு அந்த விஷுவலாக பார்க்குறப்ப ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் யுவன் என்ன பண்ணியிருக்காருன்னா என்ன பண்ணியிருக்காரு. அதாவது டைரக்டர் வந்து பல மூவிஸோட ரெஃபரன்ஸ் எடுத்து அங்கங்கே வச்சு நம்மளை ஜாலி பண்ணணும், என்ஜாய் பண்ணி பார்க்கணுங்க வச்சுக்கிற மாதிரி இவரும் அங்கங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அது நிறையாவே தெரிஞ்சுது. இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க? அனிருத் இலை உளுந்தா ஒரு பாட்டு, அப்புறம் சண்டை முடிஞ்சதா ஒரு பாட்டு, அப்புறம் ஹீரோயின் மீட் பண்ணிட்டா ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கனால இந்த ஸ்பார்க் சாங்காக இருந்தாலும் சரி, மட்ட சாங்கு, இது 2 வர்றப்பையும் இது அந்த பாட்டை போட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி, எதுக்குடா இந்த இடத்துல பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடை குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு செகண்ட் மட்டையில் த்ரிஷாக்கா வந்து ஆடவும் நல்லா ஆயிடுச்சு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அடுத்து இந்த படத்தில் முக்கியமாக டிஐஜிங் விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிஜமாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த விஎஃப்எக்ஸ் இது எடுத்துன்னா ஸ்னேகா மேம், விஜய் சார் இவங்களோட எங்கேஜ் போர்ஷன் ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு டிஐஜிங்கில் எங்கேஜை காமிச்சிட்டு இங்கே வந்து ஓல்டாக காமிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இளைய தளபதி அந்த கேரக்டரில் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது டிஐஜிங் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் நடுவில் ஒரு பார்ட்டில் மட்டும் ரொம்ப அந்த டீனேஜ் பாய் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு அதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. மொத்த படத்துலேயும் அது ஒரு ஸ்பாய்லராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வேறு யாராவது ஒருத்தர் நடிக்க வச்சிருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி காமிச்சிட்டு அப்படியே மாதிரி விட்டுருந்துருக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதை மட்டும்
ஆமா போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வருது மாதிரி ஆகி போயிரு. அது மட்டும் ஒரு மாறி இருக்கு. அதை ஏன் அவங்க ஒரு மாறி பண்ணிக்க, இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கொடுக்கணும். இவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் தள்ளுனா இப்படி தான் வரும். டைம் இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கரெக்டான ஒரு இதில் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போகிறப்போ உங்களுக்கு அந்த நல்லாவே ஸ்பீட் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு சீன் பை சீன் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். நிறைய ஒரு ட்விஸ்ட் எல்லாமே உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃப் இன்னுமே ரொம்ப சூப்பராக போகும். கடைசியாக கிளைமேக்ஸை நெருங்கவே படம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கும். அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? ஓவராலாக பார்த்தா ஒரு சூப்பரான ஃபேமிலிலாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரான ஒரு ஒர்த்தான மூவி தான். நம்பி தேட்டரில் போய் உட்காந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்து டு வாட்சான மூவி தான் இந்த கோட். நீங்களும் படத்தை போய் தேட்டரில் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு படத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பாய்.